இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை. ஞால தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு திரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும். குழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. குருவுடன் சேர்ந்து பரமனை வாழ்த்தி நின்று திருப்பலி பீடத்திலே தெய்வீக வாழ்வடைந்து சிரமே தாழ் பணிந்து சிந்தையீரை கழித்து. சிரமே தாழ் பணிந்து சிந்தையீரை கழித்து பரமுதல் தருகின்ற அருள் பலி பங்கேற்பார். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். டிசம்பர் 10 இன்று நம்முடைய மறை மாவட்டத்திற்கு மாபெரும் ஆசீர்வாதமான நாள். ஏனென்றால் நமக்கு கிடைக்கப்பெற்ற நம்முடைய புதிய ஆயர் மேதகு அம்ரோஸ் அவரிமுத்து அவர்கள் நேற்றைய தினத்திலே ஆயர் பெருமக்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் அனைவரும்
இணைந்து அவருடைய அருள் பொழிவு திருப்பலி கொண்டாடுதலை கலந்து கொண்டு நாம் அவருக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று அக்களிப்போமாக மகிழ்வோம். இன்றைக்கு நம்முடைய ஆயர் முதல் முறையாக அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவரோடும் இணைந்து முதல் நன்றி திருப்பலியை கொண்டாடுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இறைவன் கொடுத்த இந்த அருளுக்காகவும் கொடைக்காகவும் நன்றி செலுத்துவோம். இரக்கமும் எதிர்நோக்கும் என்று ஆண்டவருடைய பண்புகளை உள்ளடக்கிய இந்த இரண்டு வாழ்வின் விழுமியங்களை தன்னுடைய ஆயரின் விருதுவாக்காக எடுத்துக்கொண்டு நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தை நல் ஆயனாக வழிநடத்த வந்திருக்கின்றார்கள். நாம் அனைவரும் அவருக்கு அடிபணிந்து நம்முடைய வாழ்வை அவரோடு இணைந்து அர்ப்பணித்து பயணிப்போம் என்ற ஒரு நிகழ்விலே நாம் அனைவரும் இன்றைக்கு ஜெபிக்க கூடியிருக்கின்றோம். எனவே நம்முடைய ஆயருக்காக ஜெபிப்போம். அவருடைய இந்த விருது வாக்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் எழுச்சிமிகு வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் மக்களின் மகிழ்வுக்கும் இது ஊற்றாக அமைந்திட நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அதே வேளையிலே அவருடைய இந்த முதல் நன்றி திருப்பலியிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயர் மேதகு சூசைநாதன் அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரும் நம்முடைய ஆயருடைய மகிழ்வில் நம்முடைய மகிழ்வு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய நன்றியையும் மகிழ்வையும் தெரிவிக்கும் வண்ணமாக நம்முடைய ஆயருக்கும் நம்முடைய துணை ஆயர் மேதகு சூசைநாதன் அவர்களுக்கும் நாம் கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் உங்களுக்கு எல்லா அருள் வளங்களை ஈந்து உங்களை வழிநடத்தி இந்த மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் ஆண்டவர் நல் ஆயன் வழியாக நல் ஆயனாக நம்மை வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாம் அவருக்காக ஜெபிப்போம், அவர் வழியில் பயணிப்போம். இந்த திரு நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் என்றுமுள்ள ஆயரே, உமது திரு அவையை நீர் பற்பல வகைகளில் அன்புடன் பேணி காத்து ஆண்டு வருகின்றீர். அதனால் மக்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆயராகியும் அடியார் என்னை தமது மந்தைக்கு கிறிஸ்துவின் பெயரால் தலைமையாக்கி போதனைகளின் உண்மையுள்ள ஆசிரியராகவும் புனித வழிபாட்டின் குருவாகவும் ஆண்டு நடத்தும் பணியாளராகவும் விளங்கிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 முடிய. ஆண்டவரின் திருமுன் வரும்பொழுது உன்னதரான கடவுளாகிய ஆண்டவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டிக்கடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தைகளையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்?
ஆண்டவரின் அருள்வாக்கு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஒன்றும் அசையலா, குகைகள் பெயரலா. உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். இந்த நிலைதானாலும் இன்ப அன்பு மாறாது. இந்த நிலைதானாலும் இந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்பொழுது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மது எண்ணெயும் வளர்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் ஒரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளுங்கள், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு ஆயர் சூசைநாதன் அவர்களே, அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இம்மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரிய
கடவுள் எனக்கு கொடுத்த இப்பெரும் வாய்ப்பை நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற இவ்வேளையில் நம் கூட்டொருங்கிய பயணம் எனக்கானது மட்டுமல்ல, மாறாக நல்லாயனாம் நம் இயேசுவின் ஒன்றிப்பில் நாம் அனைவருமே பங்கெடுக்கின்றோம், பங்கெடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு உணர்வேன். தூய பவுலடிகளார் நமக்கு நினைவுபடுத்துவது போல நமது பணிவாழ்வு நம்பிக்கையில் வேரூன்றி எதிர்நோக்கில் நிலை பெற்று இரக்கத்தின் மூலம் வெளிப்படுகின்றது. இணைந்து பயணிப்பது ஒற்றுமைக்கான கூட்டொருங்கி இயக்க அழைப்பாகும். மனத்தாழ்மையுடன் இறைவனுடன் நடக்க இறைவாக்கினர் மீகா நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த நடத்தல் அல்லது பயணித்தல் என்பது ஒரு தனி மனித செயல் அல்ல, மாறாக குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து பயணிக்கும், அதுவும் கடவுளோடு சேர்ந்து பயணிக்கும் ஒரு கூட்டுச் செயலாகும். இது எல்லாருடைய உள்ளடக்கிய பயணமாகும். கூட்டொருங்கி இயக்க திரு அவைக்கு எப்படி செயல்படுத்தும் கொடுப்பது? குருக்களாக நாம் அனைவரும் அடுத்தவருக்கு செவிமடுத்தலையும் அடுத்தவரோடு இணைந்து உழைக்கும் பண்பையும் வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைமாவட்ட பணிவாழ்வு விளிம்பு நிலை மற்றும் ஏழை மக்களின் குரல்களால் வடிவு அமைக்கப்படும் போது, அவர்களால் வடிவு அமைக்கப்பட வேண்டும். அப்பொழுது கூட்டொருங்கி இயக்க திரு அவை செயல் வடிவம் பெறுகின்றது. The voice of the voiceless, the voice of the people at the periphery. இதுதான் நமக்கு செயல் வடிவம் தர ஒரு அச்சாணியாக அமைகின்றது. நான் ஒரகடம் பங்கில் பங்கு குருவாக இருந்தபோது சில குருக்களுக்கு தியானம் தருவதற்காக சில பங்கு மக்களை அழைத்திருந்தேன். அதில் ஒரு பெண் தனது எண்ணத்தை இவ்வாறாக வெளிப்படுத்துகின்றார். ஒரு பங்கு தந்தையிடமிருந்து நான் எதை எதிர்பார்க்கின்றேன் என்ற கேள்விக்கு, நீங்கள் ஒரு பங்குக்கு வரும்போது பல்வேறு எண்ணங்களோடு வருகின்றீர்கள், பல்வேறு திட்டங்களோடு வருகின்றீர்கள். அதே போன்று நாங்களும் பல்வேறு திட்டங்களோடும் எண்ணங்களோடும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எதை நிறைவேற்ற விரும்புகின்றீர்கள்? உங்களது திட்டத்தையா அல்லது நாங்கள் நினைக்கின்ற திட்டங்களையா? அந்த பெண்மணி சொல்லுவார், இந்த இரண்டில் நீங்கள் எங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், எங்களது எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இதுதான் இறையியல், த பாஸ்டர் தியாலஜி. மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அந்த உள்ளார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு. மனத்தாழ்மையுடன் நடப்பது என்பது இப்பணி வாழ்வில் நாம் எடுக்கும் எல்லா முன்னெடுப்புகளுக்கும் தூயாவியால் வழிநடத்தப்படுகின்றது என்பதை அடையாளம் காண்பதுதான் உண்மையான மனத்தாழ்மையாகும். செயல்படுவது என்னில் கிறிஸ்துவே, என்னில் ஆவியானவர் குடிகொண்டுள்ளார், இயேசுவை உயிர்ப்பித்த ஆவி என்னிலே குடிகொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அடையாளம் காணுகின்ற போது உண்மையான மனத்தாட்சியோடு வாழ்கின்றோம். அன்பு குருக்களே, நம்முடைய குருத்துவம் அதிகாரம் செலுத்த அல்ல, மாறாக பணி செய்வதும் நமது சமூகங்களுக்குள் அன்பு பாலங்களை கட்டி எழுப்புவதும் தான் நமது குருத்துவம் என்பதை இந்த நேரத்திலே நினைவில் கொள்வோம். இரக்கம் நமது பணி வாழ்வின் இதய துடிப்பு. லூக்கா நற்செய்தியில் நல்ல சமாரியன் வெளிப்படுத்தும் இரக்கத்தை நாமும் பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். இரக்கம் என்பது செயலற்ற அனுதாபம் அல்ல, மாறாக உயிருள்ள பரிவாகும். நல்ல சமாரியனாக இருப்பது என்பது நம் பணி வாழ்வில் காயப்பட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதாகும்.
நம் பணிவாழ்வில் காயப்பட்டவர்கள் யார்? அவர்கள் ஏழைகள், பலவீனமானவர்கள் மற்றும் அந்நியமாக்கப்பட்டவர்கள் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். குருக்களாகிய நம் பணிவாழ்வு இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளின் குணப்படுத்துகின்ற அந்த தொடுதலை கொண்டு வர வேண்டும். இதுவே நமது மேய்ப்பு பணியில் நாம் செய்கின்ற புதுமையாகும். ஏழைகளை நாம் விரைவில் சென்றடைய புதிய வழிமுறைகளையும் யுக்திகளையும் கண்டுபிடிக்க கையாள இரக்கம் நம்மை அழைக்கின்றது. மறைக்கல்வி வழியாக கூட இதை செய்யலாம். கல்வி பணி வழியாக இதை செய்யலாம். சமூக சேவை வழியாகவும் இதை செய்யலாம். இதை செய்கின்றவர்களுக்கு நமது அளவு கடந்த அன்பையும் நாம் வெளிப்படுத்தலாம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு நம்மை நிலைநிறுத்தும், தக்க வைக்கும் ஒரு புண்ணியம். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ரோவேருக்கு எழுதிய மடலிலே 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்க கேட்டோம். சவால்களுக்கு மத்தியில் எதிர்நோக்கு. வளங்கள் குறைவாக இருக்கும் வேலூரின் கிராமப்புற சூழலில் நாம் நம்பிக்கை நட்சத்திரங்களாக, எதிர்நோக்கின் கலங்கரை விளக்குகளாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய திரு அவை இது, கிறிஸ்துனுடைய திரு அவை இது. அவர் ஒருபோதும் கைவிடாத நிலையிலே நம் பலத்தை அவர் அதிகப்படுத்துகின்றார். இந்த பலத்தை நாம் கேட்டு பெறுவோம் நமது ஜெபத்தின் வழியாக. அடுத்தவரை வலுப்படுத்துவோம். எதிர்நோக்கி என்பது தொற்றக்கூடியது. பொதுநிலையினரை, சிறப்பாக இளையோரை வலுப்படுத்துவதன் வழியாக நம் பங்குத்தளங்களை பணியார்வத்தின் துடிப்பான மையங்களாக நம்மால் மாற்ற முடியும். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எனவே நம்முடைய ஆன்மீக மற்றும் மெய்ப்பு பணி வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இதனால் நாம் உண்மையுடனும் திறம்படவும் பணியாற்றவும் வழிநடத்தவும் முடியும். நம் பணி வாழ்வில் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுத்து நெருக்கமாக உழைப்போம். நம் குருத்துவ தோழமை வாழ்வு நம் நற்செய்தி சாட்சிய வாழ்வை வலுப்படுத்துகின்றது. நம் தனிப்பட்ட வாழ்வில் இறைவாக்கினர் மீகா நமக்கு உணர்த்துவது போல நீதியுடனும் இரக்கத்துடனும் மற்றும் மனத்தாழ்மையுடனும் வாழ முயற்சி எடுப்போம். இறுதியாக என் அன்பு சகோதர குருக்களே, இணைந்து பயணிக்கும் நம் பணி வாழ்வில் நல்ல சம்மாரியனின் இரக்கமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கும் பிரதிபலிக்கட்டும். மனத்தாட்சியோடு இறைவனிலே நாம் நடப்போம். நம் பணி வாழ்வில் நீதியோடு செயல்படுவோம். நம் சந்திப்பில் அன்போடும் இரக்கத்தோடும் இருப்போம். இம்மறை மாவட்ட குருக்களாக நம்மை வழிநடத்தும் கிறிஸ்துவுடனும் வலுப்படுத்தும் தூய ஆவியாருடனும் இணைந்து இரக்கத்தையும் எதிர்நோக்கையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகிய திரு அவையை கட்டி எழுப்புவோம். நம்மால் முடியும், உங்களால் முடியும், என்னால் முடியும். இப்புனித பணியில் அன்னை மரியாள் இரக்கத்தின் தாயும் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான்மரி வியானியும் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென். பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப
எனில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது உள்ளங்களை அறிந்திருக்கின்ற இறைவன் நமது தேவைகளை ஏற்கனவே உணர்ந்திருக்கின்ற இறைவனிடம் நமது மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த இறைவா, உம் பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், எம் மறை மாவட்ட புதிய ஆயர், குருக்கள், துறவிகள், வேதியர்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து கூட்டொருங்கு இயக்கமாக நாங்கள் செயல்பட்டு உம்மை கண்டடைய வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் வேண்டியெல்லாம் கிடைக்கும் என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, எங்கள் நாட்டுத் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களை ஆட்சி செய்யும் எங்கள் நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் மக்களின் நிலையில் கருத்தில் கொண்டு அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் அறிந்து, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்காக அவர்கள் சமத்துவ கண் கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டுமாய், அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எம்மாயரோடு நாங்களும் உமக்கு நன்றி பண்பாடுகிறோம். தேர்ந்தெடுத்த நீர் அவரை திடப்படுத்தி அவரை வழிநடத்தி எம்மறை மாவட்டத்திற்கான எல்லா நிலைகளிலும் அவரை தாங்கவும், நாங்களும் அவரோடு அவருடைய எண்ணங்களோடு திட்டங்களோடு இணைந்து செயல்படவும் தேவையான ஆற்றலையும் அருளையும் வலிமையையும் வல்லமையையும் எம்மாயருக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று மொழிந்தவரே, இதோ இக்கூட்டு திருப்பலியில் பங்கேற்றுள்ள ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் உள்ளங்களிலுள்ள ஒவ்வொரு ஏக்கங்களையும் எண்ணங்களையும் உம் திட்டம் கொண்டு நிறைவேற்றவும் தாழ்ச்சியுள்ள மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட கருத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். கண்களை மூடிய வண்ணமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நமது வாழ்வுக்காகவும் நமது அழைத்தலுக்காகவும் கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வுக்காகவும் இறைவன் அருட்சாதனின் வழியாக நம்மை திடப்படுத்தியிருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் நம்மோடு இருக்கின்ற ஆயர் சூசைநாதன் அவர்களுக்காகவும் பெங்களூர் மறை மாவட்டத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களது குருக்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். அன்பு அருட்பணியாளர்களே, உங்களது பங்கு மக்களுக்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபியுங்கள். பெற்றோர்கள், பெரியோர்கள், இளையோர், இளம் பெண்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள் அனைவருக்குமாய் ஜெபியுங்கள். பணிபுரிகின்ற துறவர சபைகளுக்காக ஜெபியுங்கள். இறைவன் தனது அன்பையும் இறைவன் தனது இரக்கத்தையும் இறைவன் தனது கொடைகளையும் நிறைவாக வாரி வழங்கி நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த நம்மை தகுதியுள்ள கருவியாக மாற்றும்படி இந்த நேரத்திலே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, இந்த நேரத்திற்காக இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வழிநடத்துகின்றீர், எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கின்றீர் என்கின்ற நன்றி உணர்வோடு எங்கள் மன்றாட்டுகளை சமர்ப்பித்தோம்.
இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டடைய உம் திருமகன் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி காண வழியுமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் அன்பினரை சகோதர சகோதரி என்னிடம் மூலமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை திருத்தூதரின் வழிமரபின்படி உமது மந்தையை வழிநடத்திட உமடியார் என்னை ஆயராக ஏற்படுத்தினீ. அதனால் ஞானமும் துணிவும் தரும் ஆவி, அறிவும் பற்றுணர்வும் தரும் ஆவியை எனக்கு அளித்து தம்மிடம் படைக்கப்பட்ட மந்தையை உண்மையுடன் வழிநடத்தி திரு அவையை அருள் அடையாளமாக இவ்வுலகில் கட்டி எழுப்ப எனக்கு உதவி புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தம் பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து
கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து மனம் அழைத்து கொண்ட எமது ஆயருடைய பெற்றோர் பிச்சைமுத்து, தாயார் லூர்து மேரி, அவருடைய சகோதரர் ஜோசப், என் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உண்ணும் உணவா என் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. உண்ணும் உணவாயின் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. உண்ணும் உணவாயின் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. இதயத்தில் நீ வா. உண்ணும் உணவாயின் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. ஆழ்கடலில் நான் இருந்தாலும் உந்தன் அன்பென்றும் மாறாது இறைவா. ஆழ்கடலில் நான் இருந்தாலும் உந்தன் அன்பென்றும் மாறாது இறைவா. வாழும் புல்வெளியோ பொங்கும் மலைகளோ தொடராது என் தலைவா. வாழும் புல்வெளியோ பொங்கும் மலைகளோ தொடராது என் தலைவா. இறைவா இறைவா இறைவா. இறைவா இறைவா இறைவா. உண்ணும் உணவாயின் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. உலகமெல்லாம் என்னை மறந்தாலும் நீ என்றும் மறப்பதில்லை. உலகமெல்லாம் என்னை மறந்தாலும் நீ என்றும் மறப்பதில்லை. உந்தன் பார்வைகளே என்னை தொடருமே, என்றென்றும் வாழ்வேனே. உந்தன் பார்வைகளே என்னை தொடருமே, என்றென்றும் வாழ்வேனே. இறைவா இறைவா இறைவா.
உள்ளத்திலே வா வா உயிரே வா வா இந்த உயிர் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. என்னை தேடி வந்த இயேசுவே என்னில் வாருமே, என்னை தேடி வந்த இயேசுவே என்னில் வாருமே. என்னை தேடி வந்த இயேசுவே என்னோடு வாழும் இயேசுவே அன்புக்காக உன்னையே தந்தாய் அருகினில் நானும் வாழவே. என்னை தேடி வந்த இயேசுவே என்னோடு வாரும் இயேசுவே அன்புக்காக உன்னையே தந்தாய் அருகினில் நானும் வாழவே. என்னை தேடி வந்த தெய்வம் என் இதயம் ஒன்றை தேடும், என்னை தேடி வந்த தெய்வம் என் இதயம் ஒன்றை தேடும், உறவாடும் உணவின் வரமாய் வாருமே, உறவாடும் உணவின் வரமாய் வாருமே. எழுக வருக விருந்தில் மகிழ விண்ணக விருந்தை உண்டு மகிழ, எழுக வருக விருந்தில் மகிழ விண்ணக விருந்தை உண்டு மகிழ. என்னை தேடி வந்த இயேசுவே என்னோடு வாரும் இயேசுவே அன்புக்காக உன்னையே தந்தாய் அருகினில் நானும் வாழவே. தேற்றும் திருவிருந்தே என் உள்ளம் வா, தேடும் யாவருக்கும் திடமளிப்பாய் வா. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே, வழியறியாத எம்மை வளம் சேர்த்திடவா. உண்மை தெய்வம் நீ, உயிரும் உயிர்ப்பும் நீ, உண்ணும் யாவர்க்கும் நிலை வாழ்வை அருளுதீ. உண்மை தெய்வம் நீ, உயிரும் உயிர்ப்பும் நீ, உண்ணும் யாவர்க்கும் நிலை வாழ்வை அருளுதீ. இந்த வானக மன்னவை உண்டு மகிழ்ந்திட உள்ளமும் ஏங்குதே, பேரானந்தம் என்னிலே தங்கி மகிழ்ந்திட இதயம் மகிழுதே. எழுக வருக விருந்தில் மகிழ விண்ணக விருந்தை உண்டு மகிழ, எழுக வருக விருந்தில் மகிழ விண்ணக விருந்தை உண்டு மகிழ. என்னை தேடி வந்த இயேசுவே என்னோடு வாரும் இயேசுவே அன்புக்காக உன்னையே தந்தாய் அருகினில் நானும் வாழவே.
அன்பார்ந்தவர்களே, நம் புதிய ஆயர் தந்தையை பேராலய பங்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றது. நமது முன்னாள் ஆயர் பாசமிகு சௌந்தரராஜா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், Cathedral is my first parish. I am the parish priest and you are only the administrator என்று. ஆயரனுடைய நேர்முக பார்வையிலே இருக்கின்ற அவருடைய முதல் பங்கு. அந்த பேராலய பங்கிற்கு இறைமக்கள், துறவிகள் அவர்களுடைய சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல ஆயனுடைய வழியில் இந்த மறைமாவட்டத்தை வழிநடத்தவும் நமது மறைமாவட்ட பாதுகாவலி சகாய அன்னை என்றும் அவரை வழிநடத்துவார் என்று வேண்டி மகிழ்கின்றோம். அதே வேளையில் ஆயர் சௌந்தரராஜா அவர்கள் கூறுவார்கள், நான் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் திருவுடைகள் நான் எடுத்து வர வேண்டுமா, நான் செங்கோல் எடுத்து வர வேண்டுமா, நீ பேராலயத்திலே அதை வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். என்னால் அதை அப்பொழுது செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று பங்கு மக்கள் உதவியோடு ஆயர் ஒவ்வொரு முறை பேராலயத்திற்கு வருகின்ற பொழுதும் திருவழிபாட்டிற்கு ஏற்றவாறு ஆயர் அணிவதற்காக திருவுடைகளும் ஆயரனுடைய செங்கோலையும் இன்றைக்கு பங்கு மக்கள் அன்போடு காணிக்கையாக அவருக்கு தந்து வாழ்த்தி வரவேற்கின்றோம். கைத்தட்டி நமது பெரும் மகிழ்வினை அவர்களுக்கு தெரிவிப்போம். நம்முடைய மகிழ்விலே கலந்து கொண்ட பெங்களூர் உயரை மாவட்டத்தினுடைய உதவி ஆயர் சூசைநாதன் அவர்களை பெருமகிழ்வோடு வரவேற்று அவருக்கு பொன்னாடை அறிவித்து நன்றி கூறுகிறோம். ஆயர் இல்லாத நாட்களிலே நம்மை வழிநடத்திய நமது முன்னாள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை பேரருட் திரு ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கு பங்கு பெருமகிழ்வோடு நன்றி கூறி பொன்னாடை அணிவித்து திருவுடையும் அவருக்கு காணிக்கையாக தருகின்றோம். அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நன்றி திருப்பலியை நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தும் நம்முடைய ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பித்திரிமுத்து அவர்களை வேலூர் மறைமாவட்ட அனைத்து குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்த்தாக நம்முடைய ஜெபங்களையும் அவருக்கு உரித்தாக்கி கைகளை தட்டி மீண்டுமாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய நிகழ்விற்கு எல்லோரும் வியக்கும் வண்ணமாக வேலூர் மறை மாவட்டமே இணைந்து ஆயருடைய இந்த திருநிலைப்பாட்டை வெகு சிறப்பாக அருள் பாலிக்கும் விதமாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அது வந்தவர்கள் சொன்னது. எனவே இதற்காக உழைத்த எல்லா நல்ல உள்ளங்களை நாம் பாராட்டுகின்ற வாழ்த்துகின்றோம். நேற்று தினத்திலே நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல முடியாத ஒரு நிலையிலே நான் அவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். முதலாவதாக
நம்முடைய பேராலய அதிபர் தந்தை பேரெழு திரு ஜோ லூதுசாமி அவர்கள் தங்களுடைய மக்களோடு இணைந்து இத்தனை அருமையான மேடை அமைப்பு, பீட அலங்காரம் இவை அனைத்தையும் செய்து இந்த முதல் திருப்பலியை நமக்காக ஏற்பாடு செய்து அனைத்து நிகழ்வும் நிறைவாக செய்திருக்கின்ற அவரை நாம் கைகளை தட்டி ஆயர் சார்பாக நம் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்து கொண்டு இந்த பொன்னாடையை நாம் அவருக்கு போர்த்துகின்றோம். மேலும் இதற்காக உழைத்த நம்முடைய ஆலோசனை தந்தையர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் கடந்த ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக என்னோடு இருந்து ஆலோசனை வழங்கி நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தை வழிநடத்தியிருக்கின்றார்கள். அனைவருக்கும் கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக பதிமூன்று குழுக்களாக நாம் இணைந்து பணி செய்து இந்த விழாவை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இத்தனை நிகழ்விற்கும் நம்முடைய அருட்தந்தையர்கள், அருட் சகோதரி, இறை மக்கள் அனைவரும் இணைந்து நாம் செய்திருக்கின்றோம். இது நமக்கு பெருமை, நம்முடைய மண்ணிற்கு பெருமை, நம்முடைய மறை மாவட்டத்திற்கு பெருமை, இறைவனுடைய ஆசி. எனவே அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பாதுகாவலி சகாய அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதற்காக உழைத்த அனைத்து தந்தையர்கள் ஒவ்வொரு பேரும் நாம் சொல்ல முடியாது. எல்லோருமே இதில் இணைந்து நாம் பணி செய்தோம். அனைத்து அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆயரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த விதமாக கைகளை தட்டி நமக்கு பாராட்டாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக அருமையாக பல நாட்கள் பல இடங்களிலே பாடல்களை சொல்லிக் கொடுத்து அருமையாக பாடிய நம்முடைய பாடல் குழுவினர், அதை தலைமையேற்று நடத்திய திருவாளர் பலவேந்திரம், இசைக்கலைஞர்கள், அனைத்து பங்குகளில் வந்து பாடிய பாடல்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். ஆயரோடு இணைந்து நமக்காக வந்திருக்கின்ற மிஸ்ஸஸ் பிரிகிட்டா, we are very happy that you are with us, with our bishop, and all the way you have come from Germany and you are here with us for the past few days and will be continue to be here. We wish you all the best and we thank you for your wonderful presence here. And in the name of our bishop and all the priests and religious of this diocese and people, we give you wholehearted our thanks and praise. Please give a big hand to Mrs. Brigitta. Why I am telling? Because she has helped many of us seminarians and she is going to help continuously. That's what we are very happy with us. So thank you so much for educating our seminarians, the future priests, and all those who are here. And ஆயருடைய நம்முடைய தந்தை பிரவீன் அக்கால் மகன், எனவே அவரும் அருட்தந்தையாகிறது நம்மோடு இத்தனை நாட்டில் இருக்கின்றார். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டலும். அவருடைய உறவினர்கள், ஆயருடைய உறவினர்கள் வந்திருக்கின்றனர், அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே அன்புக்குரியவர்களே, அருட்தந்தையர்களே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் ஆயரை சந்தித்து உடனடியாக நாம் புகைப்படம் எடுத்துக்கொள்ள நம்முடைய ஆயரோடு இணைந்து, எனவே யாரும் கலைந்து செல்லாமல் ஆயருக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு நாம் இந்த புகைப்படத்திற்கு செல்வோம். புகைப்படம் முடிந்ததும் நாம் காலை சிற்றுண்டிக்கு சென்று நீங்கள் அனைவரும் உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பலாம். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மீண்டுமாக நாம் ஒன்றிணைந்து ஆயரோடு பயணிப்போம் என்ற ஒரு உறுதியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது நாம் அனைவரும் எழுதி நின்று நம்முடைய ஆயருடைய இந்த முதல் நன்றி திருப்பலியின் முதல் ஆசிரியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மறை நிகழ்வுகளின் ஆற்றலா ஆயரான உம்மடியார் என்னை உம் அருட்கொடைகளில் பெருக செய்து அதனால் உமக்கு ஏற்றவாறு அல்பணி நிறைவேற்ற நம்பிக்கையில் ஊழியராக உரிய நிலையான பரிசை எனக்கு அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அருள்வீராக. அன்பினரை சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அனைவருக்கும் நன்றி உரித்தாக்கப்பட்டது. மீண்டுமாக எனது சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும், இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். எனது வாழ்த்துக்களையும் எனது நன்றிகளையும் உங்களது பங்கு மக்களுக்கும் உங்கள் பங்கில் பணிபுரிகின்ற துறவர சபையினருக்கும் தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிற்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமென். நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். இதய வாசலில் நிற்கின்றார், இன்றும் என்றும் நம்மை காக்கின்றார். இதய வாசலில் நிற்கின்றார், இன்றும் என்றும் நம்மை காக்கின்றார். அவரின் தாளினை போற்றிடவே இணைந்தே பாடிடுவோம். நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். தீர்த்தன தீரன தீர தீர தீரனா தீர்த்தன தீரனா தீரன தீரனா இன்னையும் படைத்தாய், உயர்ந்திட செய்தாய், என்னில் உறைந்திட உன்னை தந்தாய். உலகமும் கொடுத்தாய், உறவுகள் வளர்த்தாய், உள்ளம் மகிழ்வுற ஒளி தந்தாய். மலரும் மலரினும் சிறந்தவரே, கனியும் கனியினும் இனியவரே, நீரும் நீரினும் தூயவரே, முகிலும் முகிலினும் உயர்ந்தவரே, அன்பினில் வளர அருளினில் நிலைக்க ஆவியின் கொடைகள் தந்தவரே, அன்பினில் வளர அருளினில் நிலைக்க ஆவியின் கொடைகள் தந்தவரே. நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம்.
தீம்பன தீரன தீர தீர தீரனா தீந்தன தீரனா தீரன தீரனா. துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்தாலும் தீமைகள் நோய்கள் வருந்த செய்தாலும் அஞ்சியே ஓடி அயர செய்தாலும் உன் கரம் என்னை தாங்கிடுமே. மலரும் மலரினும் சிறந்தவரே, கனியும் கனியினும் இனியவரே, நீரும் நீரினும் தூயவரே, முகிலும் முகிலினும் உயர்ந்தவரே, அன்பினில் வளர அருளினில் நிலைக்க ஆவியின் கொடைகள் தந்தவரே, அன்பினில் வளர அருளினில் நிலைக்க ஆவியின் கொடைகள் தந்தவரே. நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். அருளினில் நிலைக்க ஆவியின் கொடைகள் தந்தவரே, அன்பினில் வளர அருளினில் நிலைக்க ஆவியின் கொடைகள் தந்தவரே. நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம். நன்றி நன்றி என்று நாதனை புகழ்வோம், நாதமுடன் இசை பாடிடுவோம்.